ஹாய் மக்களே, வணக்கம். நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு தயவு செய்து யாரும் புதுசாக படிச்சிடாதீங்க. ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வேணான்னு சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாரும் காமா இருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. ஐடி ப்ரூஃப் மோஸ்ட்லி செக் பண்ணதே கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகணும்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹால் டிக்கெட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி கொண்டு போயிடணும். அதே நேரத்தில் எந்தவித எலக்ட்ரானிக் டிவைஸையும் கொண்டு போகாதீங்க. பென் டிரைவ் என்ன இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே நீங்கள் எழுதுறீங்கல்ல, அந்த ஹாலுக்கு வெளியே வச்சுட்டு போங்க, உள்ளே கொண்டு போயிடாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எதுக்குன்னா, இன்னார் தான் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த போட்டோவோட ஹால் டிக்கெட் இருக்கும்ல, அதை தாண்டி ஒரு விளக்கம் வேணுங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கொண்டு போகலாம். மோஸ்ட்லி பாஸ்போர்ட் கொண்டு போறது இல்லை. ஸோ ஓட்டர் ஐடி, ஆதார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ள ஏதேதோ ஒரு ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. பேன் கார்டு கொண்டு போகலாம் தாராளமாக. ஸோ பேன் கார்டுலையும் ஒரு சில பழைய பேன் கார்டெல்லாம் ஃபோட்டோ இருக்காது. ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி கார்டு கொண்டு போங்க. மோஸ்ட்லி எல்லா கையில ஆதார் இருக்கும். ஆதார் கொண்டு போங்க போதும். அதுவுமே ஜெராக்ஸ் கொண்டு போனாலே போதும். ஃபோட்டோ காப்பி கொண்டு போனாலே போதுமானது. ரைட். 2 பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் கொண்டு போங்க. தயவு செய்து ஜெல் கொண்டு போகாதீங்க. நீங்க எழுதுற அந்த ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் திருத்தி விடை பார்த்தீங்கன்னா இத்தனை மார்க் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறது கிடையாது. ஒரே ஒரு செகண்ட் தான். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓஎம்ஆர் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓஎம்ஆர் ரீடர்னு சொல்லுவாங்க. அந்த ரீடருக்குள்ள ஒரு அப்படியே ஜெராக்ஸ் மிஷின்ல பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியே வரும்ல, அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இன்புட்டா கொடுப்பாங்க. நீங்க எழுதின அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை இன்புட்டா கொடுப்பாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க், எவ்வளவு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதனால தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போங்க. இது கருப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க ப்ளூல பண்ணா அது திருத்தாது, எவாலுவேஷன் பண்ணாது. ஸோ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடது கை விரல் இருக்குல்ல, அது தம்ப் இம்ப்ரெஷன், அது வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே இங்க் பேட் எல்லாமே கொடுத்துருவாங்க, அங்கேயே கொடுப்பாங்க. அப்படி வைக்கும் போது இழிவிடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென்னும் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட்ல நல்லா கொண்டு போங்க. இது பிராண்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு 10 ரூபா பேனா, பந்து முனை இருக்கக்கூடிய பேனா கொண்டு போங்க. எனி பென், எனி பிராண்ட். ஆனால் சேம் பிராண்ட்ல 2 கொண்டு போயிருங்க. ஒன்று ஏதாவது மக்கர் ஆச்சுன்னா கூட இன்னொன்று. ரைட்டா? அதுவும் எங்கேயாவது ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது இங்கு விழுந்துருச்சுன்னா அது இழிவிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போங்க. ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த தம் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்கல்ல, அவங்களே ஒரு துண்டு கொடுப்பாங்க, ஒரு ஏதாவது ஒரு துணி கொடுப்பாங்க, அதில் அதை தொடச்சிக்கிறதுக்காக. அதை தாண்டியும் நீங்கள் ஒரு கர்ச்சிஃப் கொண்டு போங்க. ஏதாவது ஒரு கர்ச்சிஃப், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத துணியாவது எடுத்துட்டு போங்க. ஏன்னா அது தொடச்சிக்கிறதுக்காக. அதுவும் இழிவிடக்கூடாது. இது எல்லாமே என்ன சொல்ல, அந்த ஷீட் டேமேஜ் அப்படிங்கிற மேரில் கொண்டு போயிடும். ஸோ நல்லா படிச்சும் செலக்ட் ஆகாத சிலது இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். அண்ட் டயத்துக்கு போங்க. 9:30 மணிக்கு பரீட்சை, 9 மணிக்குள்ள அங்க இருக்கணும். ஸோ அப்ப எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எக்ஸாம் ஹால் சென்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம்னு கூகுள் மேப்ல தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் மேப்ல தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 1/2 மணி நேரம் ஆகும், இல்ல 3/4 மணி நேரம் ஆகும், இல்ல 10 நிமிஷம் தான் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ அங்க 9:01 போனா கூட உள்ள விட மாட்டாங்க. 9 மணி நேரம், 9 மணி ஆகி 1 நிமிடம் கடந்து விட்டது என்றாலும் உள்ளே விட மாட்டாங்க. டைம் ரொம்ப முக்கியம். ஒரு அரசு அதிகாரி பஞ்சுவலா இருக்கணும். எக்ஸாமுக்கே நீங்க லேட்டா போனீங்கன்னா அதன் பிறகு எப்படி எப்பயுமே பாத்தீங்கன்னா லேட்டா தான் வேலைக்கு வருவீங்க. இது லேட்டா வர்றது வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே கேடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரூல்ஸ்னு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவோம். அவங்க கொடுத்த ரூல்ஸ் படி தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அவங்க கொடுத்த ரூல்ஸ் படி தான் வேலையில போய் உட்காந்து வேலை பார்க்க போறோம். ஸோ அதனால தயவு செய்து, அதாவது அவங்கன்னு சொல்றது நான் அரசாங்கத்தையும் சொல்லலாம், டிஎன்பிஎஸ்சி சொல்லலாம், எல்லாமே அவங்கிறதுல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியதுல ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அரசு அதிகாரி ரூல்ஸ் படி தான் இருக்கணும். நீங்க அரசு அதிகாரின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா 9:01 போகாதீங்க. 9 மணிக்குள் போங்க. 8 மணிக்கெல்லாம் நீங்க ரெடி ஆக முடியும்னா ரெடி ஆகி வீட்டில இருந்து கிளம்பிடுங்க. அண்ட் கண்டிப்பாக காலை உணவு மஸ்ட், சாப்பிட்டுட்டு தான் போகணும். எக்ஸாம் ஹாலில் போய்
அது மாதிரிலாம் இருக்கும். காலையில் உணவு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, ரைட். ஏன்னா வந்து கொஞ்சம் சுகர் லெவல் சம்திங் அதெல்லாம் கம்மியாகும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது நான் கொண்டு போவேன், ரைட். அதனால நான் சொன்னேன். அதே மாதிரி வாட்டர் கேன் முடிஞ்சால் கொண்டு போங்க, இல்லைனா அது உங்கள் விருப்பம், ரைட். அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி சில என்ன சொல்ல இயற்கை இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இது பண்ணிட்டு தான் போகணும், ஓகேங்களா. டாய்லெட் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் என் சொந்த உறவுகளுக்கு நான் இதெல்லாம் சொல்லுவேன், என் மாணவர்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதேனும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஹால் டிக்கெட்லேயே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதை கேளுங்க. எக்ஸாம் சென்டரில் குழப்பம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், எக்ஸாம் சென்டருக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் எப்படி வரணும் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸு என்ன நம்பர் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து அதன்படி போங்க. எக்ஸாம் ஹாலில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான மைண்டில் 3 மணி நேரம் நல்லா எழுதுங்க. இவ்வளவு நாள் 3 மாதம் கண்டிப்பாக நல்லா உழைத்து நல்லா படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறதுனால ஏதாவது மாறப்போகுதானா? மாறப்போறது இல்லை. இன்னைக்கு யார் படிப்பாங்கன்னா இவ்வளவு நாள் படிக்காதவங்க இன்னைக்கு படிப்பாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள வரைக்கும் கூட ஒரு சிலர் வந்து அரியண்ட் புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த காம்படிஷன்லேயே இல்லை, அவங்க சும்மா எழுத வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக காமாக ரிலாக்ஸாக இருங்க. இன்னைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா நாளைக்கு 3 மணி நேரம் களத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. களத்தில் சந்திப்போம். நல்லா பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, மைண்டில் வர்றதை எழுதுங்க. ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை சேட் பண்ணிருங்க. அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் முடிப்பாங்க, அப்புறம் ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸ். இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸ் போயிருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் ஜிஎஸ். ஸோ 3 மணி நேரத்தில் 2.25 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருங்க. எந்த வித எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு போகாதீங்க. வாட்ச் போட்டுட்டு போகலாமா? தாராளமாக. அனலாக் வாட்ச் பழைய படி இருக்கும்ல, அந்த வாட்ச் கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா எக்ஸாம் ஹால்லையும் வாட்ச் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கை கடிகாரம் கொண்டு போகலாம், ஆனால் அது ஸ்மார்ட் வாட்சாக இருக்கக்கூடாது, உள்ள பதிவு செய்யக்கூடிய வாட்சாக இருக்கக்கூடாது, மெமரைஸ்டு டிவைஸாக இருக்கக்கூடாது, கால்குலேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நோ கால்குலேட்டர், நோ எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இந்த மாதிரி நெக் பேண்ட் கூட மாட்டக்கூடாது, ஓகேங்களா. எதுவுமே இல்லை. காது நீட் எக்ஸாம் அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல எக்ஸாமா இருக்கும். பி ஃப்ரீ, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். ஆல் த பெஸ்ட். குட் லக்.